Hello friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கத்திரிக்காய் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு அந்த பெரிய சைனா வெரைட்டி கத்திரிக்காய் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நடுவுல கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தடிமனா இருந்தது அப்படின்னா இது நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ இது தண்ணியில போட்டு நல்லா அலசி களைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு அதை நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு தாம்பாளத்தில் போட்டுக்கோங்க. இதோட இப்போ நம்ம மசாலா சாமான்கள் எல்லாம் சேர்ப்போம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட சாம்பார் மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் அப்படிங்கிற கணக்கில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா பிசிறி விட போகிறோம். அந்த மசாலா அந்த கத்திரிக்காயோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த கத்திரிக்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் இது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாகி இன்னும் நல்லா கூட்டாயிடும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு தோசை கல் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் இந்த மாதிரி வைங்க. கம்மி எண்ணெயிலே நமக்கு ரொம்ப நல்லா ரோஸ்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி மெத்தடில். இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோ அப்படிங்கிறதுனால நான்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இதை இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போடுங்க. கொஞ்சம் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டீங்க அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பாக வரும். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இரும்பு தோசைக்கல்ல பண்ணோம்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பாக நல்லா வரும். இதில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது இல்லை கரம் மசாலா தூள் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு சிம்பிள் மெத்தட் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், நம்ம லெமன் ரைஸ், அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். கொஞ்சம் ஒரு பக்கம் நல்ல மொறு நானோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிங்க அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் ரோஸ்ட் தயார். நல்ல ஒரு கத்திரிக்காயோட பஜ்ஜி டேஸ்ட் வரும் இதில். ஆனால் அவ்வளோ எண்ணெய் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.